இந்த தாய் இருக்கும் வரை அவள் புதல்வனை எதுவும் செய்ய இயலாது தாரகாசுரா. இவன் யார் என்பதை முன்பே நான் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன். உங்கள் தேவர்களின் பிரச்சனைதான் என்ன? யுத்தத்தில் எங்களை தோற்கடிக்க இயலாது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சூது செய்கிறீர்கள். முதலில் சூழ்ச்சி செய்து 5 தாய்மார்கள் குழந்தையை உருவாக்குகிறார்கள். அதன் பிறகு அவனை அதிசய உலகில் வளர்க்கிறார்கள். அங்கு நாங்கள் எதிரிகள் யாரும் நுழையவே முடியாது. பிறகு அதே குழந்தை தாயை தேடி வந்து விடுகிறான். இம்முறை புதிய சூழ்ச்சி உருவாகிறது. அவனுக்கு மாய சக்திகளை கொடுத்து யுத்தம் புரிய அனுப்புகிறீர்கள். நீ அபலை அல்லவா? அதனால் சூழ்ச்சிதான் செய்வாய். நீ மகா காளி அல்ல, மகா சதிகாரி. மகா சதிகாரி. இவன் நமது தாயை அவமானப்படுத்தி விட்டான். இவனை தாக்குங்கள். தாயே, குமரனை அழைத்துச் செல்லுங்கள். அவர் காயத்தை குணப்படுத்துங்கள். யுத்தத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இவர்களை நான் விடப் போவதில்லை. இல்லை தாயே, மகாதேவரின் வரம் முறிந்துவிடும். தயவு செய்து திரும்பி செல்லுங்கள். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. நான் தோற்றுவிட்டேன். நான் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. மாறாக துஷ்டர்களிடம் தோற்று தங்களுக்கு துன்பத்தை அளித்து விட்டேன். நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ முழுமையாக முயற்சித்தாய். நீ உனது தைரியத்தை இழக்கவில்லை. இனியும் உன் தைரியத்தை நீ இழக்காதே. தாரகாசுரனின் மரணம் உன்னால் தான் என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புரியாத ஒன்று, மகாதேவரின் வரம் ஏன் முழுமையடையவில்லை என்பதுதான். உன்னால் ஏன் தாரகாசுரனை கொல்ல இயலவில்லை? அப்படியென்றால் இந்த கேள்விக்கான பதிலை மகாதேவரிடமிருந்து பெற நான் முயற்சி செய்தேன். தாரகாசுரன் இதுவரை தோன்றிய அசுரர்களில் இவனே கொடூரமானவனாவான். அசுரர்கள் காலனை கண்டு அஞ்சுவார்கள். ஆனால் தாரகாசுரன் மீண்டும் மீண்டும் காலன் முன்பே வந்து விளையாடுகிறான். அப்படிப்பட்ட கொடூர அரக்கனை கொல்லப் போகும் அந்த ஆயுதம் அவனை அழிக்க கூர்மையானதாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியென்றால் தீர்வு? எந்த ஆயுதத்தால் தாரகாசுரனை அழிக்க இயலும்? என்ன ஆயுதம்? எவராலும் அழிக்க இயலாத ஆயுதமாக இருக்க வேண்டும். அதுதான் புரியவில்லை. எவராலும் அழிக்க முடியாத அந்த ஆயுதம் என்னவென்று கூறுங்கள். ஆச்சரியம். தாயான நீயே உன் புதல்வனின் திறமை என்னவென்று கேட்கிறாயா? ஆயுதம் என்னவென்றும் சக்தி என்னவென்றும் கேட்கிறாயா? தாய் சேய் உறவை விட சிறந்த பந்தம் இவ்வுலகில் எதுவும் இல்லை. அதைவிட சக்தி வாய்ந்த உறவும் எதுவும் இல்லை. ஒரு தாய் தனது குழந்தைக்கு அனைத்தும் ஆகும்போது எதிரிகளை வீழ்த்தும் ஆயுதமாகவும் மாற முடியும். ஒரு தாயின் வாயிலாக தனது குழந்தைக்காக எதுவும் செய்ய இயலும் என்றால்
அவளது சக்தியால் மரணம் என்னும் படுகுழியில் எதிரிகளை தள்ள இயலும். அந்த திறமை, அந்த ஆயுதம், அந்த சக்தியும் நீயே ஆவாய் பார்வதி. ஆம், அது நீயே. அப்படியென்றால் நானே அந்த சக்தி. உனக்கு தேவைப்படும் அந்த ஆயுதம் நான் தான் கார்த்திகேயா. ஏனென்றால் ஒரு தாயை எவராலும் வெல்ல முடியாது. முக்கியமாக பெண்களை கீழ்த்தரமாக நினைக்கும் அந்த அசுரனால் நிச்சயம் முடியாது. அந்த தாரகாசுரனிடம் நான் கூறியிருக்கிறேன், மகாகாளியின் உள்ளிருக்கும் தாய்மையுடன் விளையாடி உனது அழிவிற்கு நீயே அழைப்பு விடுத்துள்ளாய். உன் அழிவிற்கான நேரம் நெருங்கிவிட்டது தாரகாசுரா. அந்த நேரம் வந்துவிட்டது. நான் எனது புதல்வனின் சக்தியாகி அவனுடன் செல்வேன். இன்றே எனது யாகம் முடிவடையும். இன்று ஒவ்வொரு தேவனும் என்னுடைய யாகத்திற்கு பலியாவார்கள். இன்று மூவுலகின் அரசன் அல்ல, அனைத்து படைப்பிற்கும் தலைவனாகி விடுவேன் நான். தாரகாசுரா! இந்திரனின் வஜ்ராயுதமும் என்னிடம் வந்துவிட்டது. இனி எவரும் தாரகாசூரனின் முன்னால் கூட வர முடியாது. வர முடியுமா? மீண்டும் வந்து விட்டாயா பாலகா? மீண்டும் மீண்டும் ஏன் தாரகாசுரனை சங்கடப்படுத்துகிறாய்? ஒரு சிறுவனை நான் எவ்வாறு தாக்குவது? ஆனால் நீ தனியாக வந்திருக்கிறாய். உன்னை தனது கைகளுக்குள் ஒளித்து வைத்திருக்கும் உன்னுடைய தாயார் எங்கே? உன்னை மரணத்தின் வாயிலில் விட்டுவிட்டு ஓடிவிட்டாளா? அல்லது நீ அவளின் விகார வடிவை கண்டு பயந்து வந்து விட்டாயா? மகாகாளன் மற்றும் மகாகாளியின் புதல்வன் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். அச்சம்தான் என்னை கண்டு அச்சப்படும். என்னுடைய தாயை பற்றி கேட்டாய் அல்லவா? என்னுடைய தாயின் சக்தி எப்பொழுதும் என்னுடன் இருக்கும். ஓஹோ, தாயார் பாலகனின் கையில் விளையாட்டு ஆயுதத்தை கொடுத்து விட்டாரா? ஆனால் பாலகா, தாரகாசூரனுடன் யுத்தம் புரிவது சிறுபிள்ளைகளின் விளையாட்டல்ல. ஏற்கனவே நீ யுத்தத்தில் இருந்து இருமுறை ஓடிவிட்டாய். ஆனால் பாலகா, இம்முறை நான் உனக்கு அப்படி எந்த வாய்ப்பையும் வழங்க மாட்டேன்.